Hi dears, welcome to Craft Diary channel. இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் பெயிண்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. வாட்டர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து டாம்ஸோட பேலட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து மொத்தமாக நமக்கு 12 ஷேட்ஸ் இருக்கும். இது கூடவே அவங்க ரவுண்டான ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்கிட்ட இன்னொரு ரவுண்ட் ப்ரஷ் இருந்ததுனால நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறமா நம்ம என்ன பெயிண்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான மாதிரி நமக்கு பேப்பர், அதுக்கப்புறமா செலோ டேப், அப்படி இல்லைனா மாஸ்கிங் டேப், அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வாட்டர், அதுக்கப்புறமா நமக்கு சிசர் தேவைப்படும் அந்த டேப்பை வந்து கட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து A4 ஷீட்டில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் பேப்பர் ஊறிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து சார்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போது உங்கள்கிட்ட மாஸ்கிங் டேப் இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதை நல்லா கீழே வந்து ஒரு 2 தடவை நல்லா ஒட்டி நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மைலாம் வந்து நல்லா போயிடும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் பேப்பரில் ஒட்டினீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்போ பேப்பர் வந்து கிழியாமல் வரும். இப்போ இது மாதிரி நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துக்கோங்க. எப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரெஷ்ஷை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதை வந்து டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா துணி வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. இப்போ இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வயலட் கலர் தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக வந்து வயலட் கலர் பெயிண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். நிறையவும் நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாகவும் ஊற்றக்கூடாது. நல்ல மீடியம் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு பெயிண்டிங் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இது மாதிரி வந்து நான் வந்து பொறுமையாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் டார்க்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போக போக எல்லாத்தையுமே வந்து நான் லைட்டாக பண்ணுவேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் வந்து அவசரமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ டைம் எடுத்து பொறுமையாக வந்து நீங்கள் அந்த பெயிண்டிங்கை பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி வந்து நான் பெயிண்ட் காலியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த பெயிண்ட்டை வந்து நான் மறுபடியும் கொண்டு வந்துக்கிறேன். இது மாதிரி வந்து நீங்கள் நல்லா பொறுமையாக வந்து நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ண உங்களோட பெயிண்டிங் ஸ்கில்ஸும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே புரியும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா வயலட் கலர் பெயிண்ட்டை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மாதிரி தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா அது மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேலே நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஊறிடும். அதுக்கப்புறமா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா மேலே அடிக்காமல் ஒரே ஈவனாக வந்து அடிச்சிட்டு வாங்க. இதே மெத்தடை தான் நான் கீழேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். லைட் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு கீழே வந்து நல்லா டார்க்காக பண்ணிவிட்டு மேலே வந்து நல்லா லைட்டாக பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்துட்டு தண்ணி யூஸ் பண்ணி லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா வாட்டர் கலர் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்கிற தண்ணியும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அழுக்காகாது. ஏன்னா அது வாட்டர் கலருன்றதுனால நமக்கு சீக்கிரமாக அந்த தண்ணியும் வந்து அழுக்காகாது. இதுவே அக்ரிலிக்காக இருந்ததுன்னா அந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு ஆகிடும். இதுக்கு அப்படிலாம் இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் யூஸ் பண்ணி நான் கீழே இது மாதிரி மலை மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதுவுமே அப்படி தான். நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்களோ ஒரே டைரெக்ஷனாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் டைரெக்ஷனை மாற்றிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மலை மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது வி ஷேப்பில் இருக்குது, அதுக்கப்புறமா யூ ஷேப்பில் இருக்கா, அந்த டைரெக்ஷனில் தான் நான் வந்து இப்போ வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து நல்லா டார்க்காக வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் ஒரு ஹாஃப் வீடு இருக்கிற மாதிரி, வீட்லேயே பாதி வீடு இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்து கம்மியாக யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதிகமாகிடுச்சுன்னா பேப்பர் வந்து ஊறிடும். அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்டே வாட்டர் கலர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அது இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்டை அதே பெயிண்ட்டை எடுத்துகிட்டு நான் சைடில் வந்து லீஃப் இல்லாத மாதிரி வெறும் பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீ வந்து வரைஞ்சிருக்கேன். அந்த ட்ரீயுமே வந்து ஆஃபாக தான் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ்லாம் வரைகிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து லைட்டாக அது மாதிரி கிறுக்கின மாதிரி நீங்கள் அங்கங்கே வரைஞ்சி விட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் அழகாக நீட்டாக நேச்சுரலாக கிடச்சிடும். இப்போ இது மாதிரியே நான் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நல்லா டார்க்காக ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா அக்ரிலிக் பெயிண்டில் ஒயிட் கலர் மட்டும் எடுத்து இந்த வீட்டுக்கு வந்து ஜன்னல் மாதிரி ரவுண்ட் கலரில் ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் மூணுமே வந்து நான் போட்டிருக்கேன். இது மாதிரி வந்து நீங்கள் நல்லா போட்டுட்டு சைடில் இருக்கிற டேப்பை ரிமூவ் பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா இது மாதிரி சைடில் பேப்பர் கிழியாமல் அழகாக வரும். அவ்வளோதான் டியர்ஸ், இந்த பெயிண்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு பெயிண்டிங் தான். இப்போ தான் வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கே ரொம்ப டஃப்பாக போகாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற இமேஜஸாக பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வரும்.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக பண்ணணும். பொறுமையாக பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அழகாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கலர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு கலர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.